இந்த பூண்டு சட்னி முடக்கத்தான் தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து நல்லா ஒருக்கே அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும். பூண்டு வந்து பச்சையா தான் சேர்க்க போறோம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது கூட நான் வந்து பூண்டோட விறுவிறுப்பு குறையறதுக்காக இப்போ பாப்பாவுக்கு ரீசெண்டாக நான் தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிட்டு இருக்கேன். இது டேஸ்ட் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு இதுல புளிலாம் சேர்க்க வேணாம், உப்பு போட்டு அப்படியே அரைச்சிடணும். நேவா அரைச்சிட்டு நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே கலரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுல தேங்காய் சேர்க்காம அரைச்சோம்னா அது நல்ல 4-5 நாளைக்கு கூட இந்த பூண்டு துவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வியாழக்கிழமை முடக்கத்தான் மாவு அரைச்சிச்சுன்னா அதை நேற்று காலையில தான் ஊத்திருந்தேன். முடக்கத்தான் தோசைக்கு இந்த பூண்டு துவையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மாவு நல்லா காலையில புளிச்சு இருந்துச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சு அப்படியே தோசையில ஊத்திட்டேன். பூண்டு துவையில அம்மியில கூட அரைக்கலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நைட்டு சாப்பிடணும்னா காலையில இந்த துவையில அரைச்சு வச்சிடணும், காலையில சாப்பிடணும் நைட்டு அரைச்சு வச்சிடணும். அப்பதான் அரைச்சு வச்சுட்டு அந்த எண்ணெயை ஊத்தி நம்ம கலரி வைக்கும் போது எண்ணெயிலேயே அந்த பூண்டு ஊறி காலையில அந்த பூண்டோட விறுவிறுப்பு குறைஞ்சிரும். கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்கும். முடக்கத்தான் மாவு கொஞ்சம் கூட தான் அரைச்சு வச்சிருந்தேன். கம்பெனில ஒரு 2 வானார படம் வச்சிருக்கேன். அடங்காத டிக்கெட் 2 இருக்கு. அந்த 2 டிக்கெட்டும் அவங்க வந்து முடக்கத்தான் நான் வந்து கிளீன் பண்ணும் போதே அக்கா எனக்கு முடக்கத்தான் தோசை வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நேற்று காலையில எல்லாருக்கும் ஹேட் பாக்ஸ்ல ஊத்தி துவையலோட வச்சு கொடுத்துருந்தேன். கையுடைய மதியானத்துக்கு சாம்பார் வச்சுட்டு சாதம் வடிச்சு வேலையும் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்